வெளிநாடுகள்ல தொழில் புரியக்கூடிய நமக்கு அரசாங்கத்தால எந்த விதமான ஒரு சலுகையும் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோ முழுமையா பாருங்க. அதாவது நான் இப்ப அண்மையில ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். என்னன்னு சொன்னா, இந்த அஸ்விஸ்ம குடுப்பனவு சம்பந்தமா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். சரியா? என்னோட ஐடில வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். இனி அதன் சம்பந்தமா ஒரு சில பேர் என்னோட தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிஸ்டருடைய வாய்ஸ் கட்டும் இருக்குது. இவற்றில ஆட் பண்ணிக்கிறேன். அதை முழுமையா பாருங்க. இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா, நாம எல்லாருமே வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு வந்தது ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு வறுமையின் காரணத்தினால நாம தொழிலுக்கு வந்தோம். இப்ப இந்த அரசாங்கத்தில தொழில் புரியக்கூடிய இந்த ஜிஎஸ்மார் இருக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய பயோடேட்டா ஃபுல்லாவே இருக்கிற ஜிஎஸ்மார் கிட்ட இருக்குது. நம்மளுடைய முழு தகவல்களும் அவங்கள்ட்ட இருக்குது. இப்ப இதுல ஒரு சில ஜிஎஸ்மார் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த வெளிநாடுல தொழில் புரியக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் இல்லை. இப்ப அத போல தான் அந்த சிஸ்டரும் பேசியிருந்தாங்க. எப்படின்னு சொன்னா, என்னோட பேசியிருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நிதியும் அவங்களுக்கு வழங்கப்படல அரசாங்கத்தால அப்படின்னு சொல்றாங்க. சரியா ஜிஎஸ் கிட்ட போய் கேட்டா, ஜிஎஸ் மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி மல்பா போட்டு இப்படி சரி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரியா? உண்மையிலே நாம சிந்திக்கிற போது, இதுல எனக்கும் ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு சொன்னா, எனக்கு அது அண்மையில தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னு சொன்னா நான் வெளிநாட்டுக்கு வர முந்தி எனக்கும் இந்த சமுர்த்தி இல்லாத மக்களுக்கு தான் அந்த அஸ்விஸ்ம குடுப்பனவு குடுத்துட்டு இருந்தாங்க. இனி எனக்கும் அது இருந்துச்சு. இப்ப இல்ல. நான் வெளிநாட்டுக்கு வர முந்தி. சரியா? இப்ப அண்மையில என்னுடைய அந்த அஸ்விஸ்ம அந்த குடுப்பனவையும் எனக்கு தாரல்ல. அதையும் வெட்டிட்டாங்க. சரி. அது ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஜிஎஸ்மார் கிட்ட கேட்கிறேன், நீங்கலாம் என்ன உங்களோட அப்பன் வூட்டு சொத்தையா கொண்டு குடுக்குறீங்க நீங்க இந்த பொதுமக்களுக்கு? இல்ல. நீங்க கொண்டு குடுக்கக்கூடிய அதாவது அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த நிதிகள் மக்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, மக்கள் செலுத்தக்கூடிய இந்த வரிப்பணம் இருக்கு இல்லையா? இந்த வரிப்பணத்திலிருந்து ஒரு தொகை பணத்த அரசாங்கம் மக்கள் நிதி அப்படின்னு சொல்லி மக்கள் நிதிக்காக வேண்டி அரசாங்கம் ஒதுக்குது. சரியா? அப்ப அரசாங்கம் ஒதுக்குற பட்சத்தில நீங்க இத மக்களுக்கு சரியான முறையில நீங்க வழங்காமலுக்கு இத தடை செய்றதுக்கு நீங்க யாரு? நீங்களும் அரசாங்கமும் இருக்கலாம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். அதே மாரிக்கு அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கிற உங்கள மக்களுக்கு சேவை செய்றதுக்கு அந்த கிராம உத்தியோகத்தர்கள், அதாவது ஜிஎஸ் பிரிவுகள். அதுல ஒரு சில ஜிஎஸ்மார் செய்யக்கூடிய தவறான விடயம் என்னன்னு சொன்னா அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அஸ்விஸ்மயம் இல்ல. அந்த அரசாங்கத்தால குடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சலுகையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜிஎஸ்கள்ட்ட ஒரு சில நடவடிக்கை இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் அனைத்தும் அவ்வளவு பேரும் வூட்ல காச அட்டி அடிச்சா வச்சுட்டு வாராங்க. மூட கட்டி அட்டி அடிச்சுட்டாவா வச்சுட்டு வாராங்க. இல்ல. எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில தான் எல்லாரும் வெளிநாட்ட நோக்கி வாராங்க. அப்ப அப்படியான மக்களுக்கு நீங்க இந்த மாரிக்கு செயல்கள செய்யும்போது, இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம, இப்ப நாங்க சும்மா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பக்கூடிய பணங்கள், அதாவது டொலர்கள். இந்த டொலர்கள்ல இருந்து தான் அரசாங்கத்துக்கு வருமானமும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிக்கொள்ளணும். அதுல நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். சரியா? நாம் அனுப்பக்கூடிய பணத்துகள்லேருந்து ஒரு சிறிய தொகை ஒரு கமிஷனாகவோ ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்துக்கு அதில் உள்ள பணமும் போய்த்து சேருது. இப்ப நீங்க மக்கள பயன்படுத்துறது எதுக்காகன்னு சொன்னா, அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், நீங்க மக்கள பயன்படுத்துறது எதுக்காக? உங்களுடைய அந்த எலக்ஷன் வாக்குகள் எடுத்துக்கணும். அதுக்கு மட்டும் தான் நீங்க சரியான முறையில மக்கள பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்கள் மேல குற்றம் செலுத்த முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் இந்த அரசாங்கத்துகளால இந்த அரசாங்கமும் சரி, இல்ல அண்மையில இருந்த அரசாங்கமும் சரி, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு சரியான ஒரு நிதியும் வழங்குறது இல்ல அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல முடியும். இப்ப சும்மா சர்வசாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா, வீட்ல ஒரு பைக் ஒன்று இருந்தா சமுர்த்தி இல்ல, அஸ்விஸ்ம இல்ல வெட்டியாச்சு. வீட்ல ஒரு சிறிய வாகனம் ஒன்று இருந்தாலும் வெட்டியாச்சு. இல்ல நான் கேட்கிறேன், வீட்ல ஒரு பைக் ஒன்று, இல்ல ஒரு லேமாஸ் ஒன்று, ஒரு ஆட்டோ ஒன்று இருந்து, நீங்க அந்த அரசாங்கம் தரக்கூடிய அந்த நிதிகள நிதி உதவிகள நீங்க வெட்டுற அளவுக்குன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு மனிதன், எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லித்தான் கேட்க தோணுது. காரணம், நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. இதுல முக்கியமா ஒரு விடயம் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் என்னன்னு சொன்னா, இந்த மாரிக்கு ஜிஎஸ்மார்களுக்கு ஒரு சில ஜிஎஸ்மார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விடயம் தான் என்னன்னு சொன்னா
உங்களை வந்து பதவியில் இருக்க வைக்கவும் எங்களால் முடியும், உங்களோட பதவியை விட்டு தூக்கவும் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அந்த சிஸ்டருடைய வாய்ஸ் கட் வருது, முழுமையாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து நூர்லி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து நான் எந்த ஒரு விஷயமும் எது கிடைக்குமோ அது கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஏன்னு கேட்டால் ஹஸ்பண்ட் ஃபொரினில் இருக்காரு, அதனால உங்களுக்கு இல்லை அப்படின்னு தள்ளி விடுறாங்க. சரி, பிரச்சனை இல்லை. இங்கே உள்ள எங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜிஎஸ் சொல்றாரு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கனால உங்களுக்கு எந்த விதமான எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜிஎஸ் காசை எங்களுக்கு கொடுக்கலையே. நான் ஃபார்ம் போட்டோம், அந்த ஃபார்முக்கும் எங்களுக்கு எந்த ஆன்சருமே கிடையாது. 2வது ஃபார்ம் போட்டோம், அதுக்கு மீட்டிங்னு சொல்லி வர சொன்னாங்க. அந்த டைம்ல தான் சொன்னாரு, உங்களுக்கு எந்த விதமான விஷயம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. அதே எங்களை ஒதுக்கி வைக்கிறவங்க. நாங்களும் கூலி வீட்டுல தான் இருக்கோம், எங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அப்ப பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அப்ப அதுகளுக்கான இதுகள் சரி செய்வாங்கன்ற ஒரு எதிர்ப்புனால ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கடவுளே ஏதாவது கிடைக்குமா, அப்படி எதுவுமே கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். இது வந்து இந்த அரசாங்கம் வந்து இதை செய்யுமா இருந்துச்சுன்னு சொன்னா இது மனசாட்சிக்கு தெரியும் தானே எல்லாத்துக்குமே. ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில தான் நாங்களும் இருக்கோம். இங்க உள்ள ஜிஎஸ் வந்து இப்படியே தான் சொல்லி தாழ்த்தி வைக்கிறாரு. இதே ஓட்டு லிஸ்ட்டுக்கெல்லாம் அப்படி சொல்லலாம் தானே, நீங்க வேணாம், நீங்க ஓட்டெல்லாம் போடாதீங்க, உங்களுக்கு இந்த அரசாங்கம் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கு தானே, போட வேணாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எங்களை தள்ளி வச்சா அது பிரச்சனை இல்லை. அதுக்கு மட்டும் முன்னுக்கு வராங்கன்னு சொன்னா இப்ப இதுக்கு ஏன் எங்களுக்கு வந்து முன்னுக்கு 10 பேர் கேட்கறதுக்கு முடியாதா? இப்ப இதுக்கு மத்தியில எல்லாரும் மக்கள்கள் நல்லா இருக்கணும். இப்ப எனக்கு மட்டும் கிடைச்சாலும் நான் நினைக்க இயலாதே, எல்லாத்துக்குமே கட்டாயம் கிடைக்கணும் தானே. இது மனசாட்சி ஒண்ணு இல்லையா? ரொம்பயுமே நாங்களாம் கஷ்டப்படணும் நினைச்சா மனசு அவ்வளோ ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் நான் சொல்றேன். எனக்கு மனசுக்கு சரியான வேதனை. எனக்கெல்லாம் இப்ப இது ஏண்டாது, ஏன்னா போட்டோ காப்பி அது இதெல்லாம் அடிக்கலாம் ஒரு கணக்கு வந்து போறது, இப்ப காசு பஸ் செலவு அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை தான் எங்களுக்கும். ஒரு ஆளு உழைப்பு, அவங்க உழைச்சு அனுப்புனா தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லாட்டி நாங்க எந்த விதமான எங்களுக்கு சப்போர்ட் உதவியுமே எதுவுமே கிடையாது. இது மனசாட்சிக்கு இதை பார்த்துட்டு எதுவும் பிழையா இருந்தா மன்னிக்கணும். அதான் நல்ல ஒரு முடிவு.